Assalamu alaikum friends. Welcome back to Daily Cup of Life YouTube channel. Ramadan Mubarak. இன்றைக்கி நாங்கள் ஷவர்மா ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். நான் இன்றைக்கி சிக்கன் 200 கிராம்ஸ் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் லைம் பாதி உண்டு அப்படியே நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். அடுத்தது யோகர்ட் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்புறம் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டர்மரிக் கொஞ்சம் கலருக்காக வேண்டி போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு பக்கத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸ் ஒரு பெல் பெப்பர், 1/2 கியூக்கம்பர், 2 டொமாட்டோஸ், 2 ஆனியன்ஸ் எல்லாமே இப்படி நீட்ட வாக்குக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனுக்கு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இது எப்படி நான் டீப் ஃப்ரை பண்ணலை, சும்மா ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி மயோனீஸ் சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து அதை கொஞ்சம் நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் டொமாட்டோ சாஸ் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நான் இன்னும் கொஞ்சம் டொமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதையும் ஒரு சைடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எல்லா வெஜிடபிள்ஸையும் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு ஆனியன், அப்புறம் பெல் பெப்பர், அப்புறம் கியூக்கம்பர், அப்புறம் டொமாட்டோ, அப்படியே நாங்கள் ஆனியனையும் சேர்த்துக்கொள்வோம். நான் கொஞ்சம் கேபேஜும் கட் பண்ணிக்கொண்டேன், அதையும் இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி, அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கியூமின் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே டோட்டியா ரொட்டி நான் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் இதுக்கு முந்தி ஒரு வீடியோவில் டோட்டியா ரொட்டி எப்படி செய்கிறேன்னு சொல்லி டீட்டெயிலாக காட்டிக்கிறேன். இது நான் செஞ்சு வச்ச டோட்டியா ரொட்டி. இப்போ நான் இதை எடுத்து என்னோடய ஃபில்லிங்கை நான் செஞ்சு கொள்ள போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இப்போ செஞ்ச சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இந்த சாஸை இதுக்கு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இதுக்கு தைமி சாஸும் செஞ்சு போடலும். நான் இன்றைக்கி தைமி சாஸ் செய்யலை, இதை தான் செஞ்சேன். இப்போ நான் செஞ்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் வச்சுக்கொள்கிறேன். இது ரெப் பண்ணி எடுக்கலுமான மாதிரிக்கு வச்சுக்கொள்வோம், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணாமல். இப்போ நான் சிக்கன் பீசஸையும் மேலால் அடுக்கிக்கொள்கிறேன். சிக்கன் பீசஸையும் வச்சுக்கொள்கிறேன்.
சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைக்கு மேலால் திரும்ப கொஞ்சம் சாஸ் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சாஸ் கொஞ்சம் மறுவா இதுக்கு மேலால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஒரு சைட்லேருந்து அப்படியே சுற்றிக்கொள்கிறேன். மெதுவாக கணக்காக நான் சுற்றிக்கொள்வோம். இப்போ நான் அதுக்கு மேலால் ஃபாயில் பேப்பர் ஒன்று சுற்றிக்கொள்கிறேன். இது கலண்டு வந்துடாமல் வைக்கிறதுக்கு. சரி, இந்த ஷவர்மா ரெப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் மற்ற ஷவர்மா எல்லாத்தையுமே ரெப் பண்ணிக்கொள்கிறேன். நான் மற்ற ஷவர்மா எல்லாத்தையுமே ரெப் பண்ணிக்கொண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷவர்மா ரெப்பிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை பார்க்குறீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரமஜான் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமஜான் முபாரக்.